இருந்த மனநிலைமை, ஸ்பிரிட் ஆஃப் த டார்க் ஏஜஸ் அப்படின்றார். இருண்ட காலங்களில் இருந்த ஆவி இன்னைக்கு சபைக்குள்ள வந்துட்டுக்குது. அந்த சிந்தனை இன்னைக்கு எனக்குள்ள வந்துட்டு இருக்குது. வரவே கூடாது. இதெல்லாமே தான் அந்த பறவையின் வாயில மாற்ற சிந்தனைகள். ஒரு காலம் இந்த சிந்தனை நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னா எதுல சிக்கின்னு இருக்கிறோம்னா, ஏற்கனவே வெளியே வந்து வாயில போய் மாட்டின்னு இருக்கிறோம், செத்து போயின்னு இருக்கிறோம். அவ்வளவுதான். சரீர அங்கம் இந்த கையை யோசிச்சு பாருங்க. இந்த கை வந்துட்டு எனக்கு தலையாகணும்னு முடிவு பண்ணிச்சான். ஆக முடியுமா? இந்த கையில கண்ணு இல்ல, மூளையே இல்ல. கை கண்ணு விடுமா, மூளையே இல்ல. மூளையே இல்லாம இந்த கையை எப்படி இந்த பகுதி எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்கும்? இது 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 தலையே கிடையாது. ஆமாவா இல்லையா? இது கை கை கையா தான் இருக்கணும். கை எதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னா, நான் கிறிஸ்துவோட இடத்துக்கு வரேன்னு ஆசையப்படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சரீரம் ஒரு அங்கம் நினைச்சிச்சுன்னா அது பக்கவாதம் வந்த அங்கமா, பேரலைஸ்ட் ஆர்கன். அது ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்ட்டார். அது வேலையே செய்ய முடியாதுன்ட்டார். இந்த மாதிரி அங்கம் அப்படின்னா இந்த சரீரத்தில் இருக்கிற நான் ஒரு அங்கமா இருக்கிற நான் இந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. ஒரு கால் நான் இந்த மாதிரி யோசிச்சுன்னு இருக்கிறேன்னா, இன்னைக்கு நம்மளோட மனசாட்சி நம்மளுக்கே தெரியும். இந்த மாதிரி உள் குத்து நம்ம மனசுல வச்சுன்னு இருந்தோம், பக்கவாதம் வந்து நம்ம லாப ஒன்னும் வேலையை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துக்காக இந்த சிந்தனையை தூக்கி போட்டுடணும். இப்படி தூக்கி போடுகிறவர்கள் தான் எந்த அடுத்த கட்டத்துக்குள்ளாக போக முடியும். முக்கியமான கட்டம். நம்மளோட அழைப்பை நான் பார்க்கும்போது இந்த ஜெராக்ஸ் மிஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு ஜெராக்ஸ் வச்சா அதே மாதிரி அச்சு இன்னொரு பேப்பர்ல விழும். கலர் ஜெராக்ஸ் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து ஒரிஜினல். நம்ம என்னத்துக்கு வந்திருக்கிறோம் லைன்ல அப்படியே ஜெராக்ஸ் சைட் போறதுக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்ல, கலர்ல இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவோட அச்சில வரணும். நம்ம அதுக்குள்ளதான் போயின்னு இருக்கிறோம். அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா சூடுல தான் அந்த இங்கு பதிவாய் வெளியே வரும். அப்ப நாமளே வெளியே எப்படிதான் எடுத்துன்னு இருக்கிறாருன்னா அதுதான் அந்த சூடு. சூடை பார்த்து பேப்பர் கசகுச்சுன்னா அது வெளியே அந்த அச்சிலே வர முடியாது. இன்னைக்கு சபைக்குள்ள சூடு வேணும். இதுக்காக ஜெபிங்க. எவ்வளவுக்குள்ள நம்ம சூடு படுறோமோ அவ்வளவுக்குள்ள கிறிஸ்துவோட சாயல மாற முடியும். இல்லைன்னா மாறவே முடியாது. அதுதான் நம்ம போற அடுத்த கட்டம்.